Meenakshi, Faculty of Physiotherapy. Admission open for BPT and MPT. Apply now. Malli, 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 malli. என்னாச்சு சார்? அவசரமா வர சொன்னீங்க. ஒரு சின்ன ஹெல்ப் அரவிந்த், சொல்லுங்க சார். நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்ன சார் நீங்க இப்படிலாம் நீங்க கேட்கணுமா? முதல்ல விஷயத்த சொல்லுங்க சார். உங்களுக்கு அடகு கடைலாம் தெரியும்ல? அடுக்கு கடையா? தெரியும் சார். எங்களை மாதிரி மிடில் கிளாஸுக்கு அவங்க தான் அவசரத்துக்கு பணம் கொடுத்து உதவுறாங்க சார். சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்கல் வாங்கல்னு வச்சுக்கிட்டா உறவு கெட்டு போயிடும் சார். புரியுது அரவிந்த். அரவிந்த், இந்த வாட்சை கொஞ்சம் அடகு வச்சு தரீங்களா? என்ன அரவிந்த் பாக்குறீங்க? அடகு பிடிக்கிறவங்க யாரும் தெரியாதா? அதுக்கு இல்லை சார். வாட்சை வச்செல்லாம் யாரும் பணம் தர மாட்டாங்க சார். இல்ல அரவிந்த், இது ரொம்ப காஸ்ட்லியான பிராண்டட் வாட்ச். புரியுது சார். ஆனா அடகு கடை நடத்துறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சார். பொதுவா தங்கத்துல செயின், மோதிரம் அது மாதிரி ஏதாச்சும் வச்சு தான் சார் பழக்கம். அப்படிதான் சார் அடகு வாங்குவாங்க. அப்படியா? நான் முன்ன பின்ன அடகுலாம் வச்சதில்ல. பேங்க்ல க்ரோர்ஸ் கணக்குல லோன்லாம் டீல் பண்ணிருக்கேன். ஆனா இப்ப என்கிட்ட கோல்டு எதுவும் இல்லையே சார். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க சார். நீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். இல்ல அரவிந்த், இன்னைக்கே வேணும். வீட்டு செலவு கூட பணம் எதுவும் இல்லை. இது போக முக்கியமா வெண்பாக்கு ஃபீஸ் கட்டுற டைம் தாண்டி போயிடுச்சு. ஐயோ, இது வரைக்கும் இவ்வளவு நாள் நான் டிலே பண்ணதே இல்லை. அது ஒரு பக்கம்னா வீட்டுல சமைக்கிறதுக்கு கூட மளிகை சாமான் வாங்க கையில ஒன்றும் இல்லை. சார் 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 நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு சகோதரர் மாதிரி நான் இருக்கேன் சார். நீங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க சார். ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். நீங்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன் சார். இல்ல நான் தரேன் சார். அரவிந்த், இப்பதானே இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டா உறவு கெட்டு போயிடும்னு சொன்னீங்க. ஐயோ சார், அது வேற சார். நீங்க சொல்லுங்க சார், எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. இல்ல அரவிந்த், நீங்க ஒரு ஆள் தான் என்கிட்ட இந்த நிலைமையிலையும் நெருக்கமா இருக்கீங்க. உங்களையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சார், சார் தெரியாம அந்த வார்த்தையை பேசிட்டேன் சார். பொதுவா உலகத்துல அப்படிதான் நடக்குது, அதை வச்சுதான் சார் சொன்னேன். இல்ல அரவிந்த், ஆல்ரெடி அன்னபூர்ணி அம்மா கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க. இப்படி தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல. அடுத்தவங்க கிட்ட வாங்காம என்னோட பொருளை அடமானம் வச்சுட்டா பிரச்சனை இல்லைல்ல சார்? போங்க சார். இப்படி அடுத்தவங்கன்னு பிரிச்சு பேசிட்டீங்களே சார். ஏன் சார், எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா சார்? நான் இப்ப வாங்க மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? போயும் போய் இவெண்டெல்லாம் கடன் வாங்கணும்னு யோசிக்கிறீங்க இல்ல சார்? ஐயோ, அப்படிலாம் இல்ல அரவிந்த். அப்புறம் என்ன சார்? சார் இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க சார். காலையில ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறேன் சார். இல்ல அரவிந்த், சொன்னா கேளுங்க. வைங்க சார். அரவிந்த் வேண்டாம். வைங்க. நான் திருப்பி கொடுத்துறேன் அரவிந்த். தாங்க சார், எல்லாத்தையும் மீட்டு பழைய விஜய் சாரை வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் சார். நான் இப்போ உங்களை எங்க டிராப் பண்ணும் சார் சொல்லுங்க. இப்போ வேண்டாம் அரவிந்த், நாளைக்கு மட்டும் என் கூட கொஞ்சம் வர முடியுமா? சொல்லுங்க சார், எங்க வரணும்? இல்ல வேலை தேடி சில கம்பெனிஸ்க்கு போலான்னு இருக்கேன். நானே பஸ் ஏறி இல்ல நடந்து கூட போயிடுவேன். இந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் புதுசு அரவிந்த். ஒரு 2-3 முக்கியமான இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. என்னோட ப்ரொஃபைலுக்கு எப்படியும் நாளைக்கே வேலை கிடைச்சிரும். அதனால நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் சிரமம் பார்க்காம என் கூட வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் இவ்வளோ டீட்டெயில் இப்போ யார் சார் கேட்டா? நாளைக்கு வான்னு சொன்னா வந்துட போறேன் சார். நாளைக்கு டான்னு காலையில் உங்க வீட்டில் இருப்பேன் சார். கவலைப்படாதீங்க சார். நாளைக்கே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சார். பணம் சம்பாதிக்கிறதா சார் கஷ்டம்? உழைக்க தெம்பு இருக்கு, படிப்பு இருக்கு, இதுக்கு மேல என்ன சார் வேணும்? சரிங்க சார், நீங்க வண்டியில இருங்க, நான் இறக்கி விடுறேன். இல்ல அரவிந்த், நான் அப்படியே நடந்து மெதுவா போயிடுறேன். நீங்க போங்க, நாளைக்கு பார்க்கலாம். பாய் அரவிந்த். சார்.
Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers UG and PG programs in physiotherapy, occupational therapy and yoga science and therapy. Apply now. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.